வாலி பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க சிந்தையில வேற இப்ப எல்லாரும் எந்திரிச்சு ஒரே ஒரு அடி பண்ணிடலாமா? அப்புறம் பார்த்துக்க எல்லாரும் எந்திரிச்சிக்கலாமா? ஒரு உற்சாகமா முன்னாள் இருக்கிற தங்கச்சிமாருங்க சந்தோஷமா நம்ம எல்லாத்தையும் மறந்து இயேசுக்குள்ள நம்ம கொண்டாடலாம். வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மிஷனரி கொண்டாட்ட நாள். மிஷனுடைய வாழ்க்கை வரலாற நல்லா பாருங்க. விவசாயி தினம் பாருங்க. நீ நம்ப மனிதர் நீயே சொல்லுவாரா? அவருக்கு உங்களுக்கும் அப்பா எனக்கும் அப்பா நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவர் தான். நீங்க வேற எந்த அப்பா நீங்க நிறைய கொரோனா வந்து நிறைய கொடுத்து சுகம் இல்லை, கவலைக்கு மேல கவலை. நீங்க ஏசு மட்டும் நினைச்சிருக்க ஒரு கவலையில ஓடி போயிடும். முடியாத கடன் கூட திரும்பாரு. நீங்க முழங்கால் கொடுப்பாங்களே. இன்னைக்கு கொரோனாவில் வந்ததுனால நிறைய பேர் காப்பாற்ற குட்டிக்கு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. மக்கள் இறந்து போயிட்டாங்க. சரி ஜோம் இல்லாம அண்ணன் ஜோம் பண்ணுவார். அடுத்த அன்னைக்கு உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்லேயே உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு உதவி செய்றீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் கொண்டாடுறோம். இப்ப நான் மட்டும் பண்ண முடியுமா? ஐயா பாஸ் ஐயா பிரதர் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்யணும். அதெல்லாம் கொண்டாட்டம். மிஷினரி கொண்டாட்டம். மிஷினரி மாதிரி என்ன தியாகமா செய்யறாங்க. அந்த காலத்துல வந்தவங்க எல்லாம் எப்படியெல்லாம் உழைச்சி இந்த சட்டியில கொண்டு கொடுக்காங்க பாருங்க. அதனால நம்ம இது சோக நாள் கிடையாது, சந்தோஷமா நாள். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? அடுத்த காட்சி போகலாம். ஒவ்வொரு காட்சி நீங்க பார்க்கும்போது ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தருக்கு அதை எல்லாம் பாடல் மூலமா வரும். அந்த பாட்டுல கர்த்தர் கவனிங்க, எங்களை கவனிக்காதீங்க. அந்த சும்மா ஒரு ஆக்ஷன் மாதிரி கர்த்தர் கவனிச்சு விட செய்தி எல்லாரும் கண்கள் பிடிக்கும் ஜெபிக்கலாங்களா? 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். அதனால நிறைய வந்துருவாங்க. சோதரிக்கிற மாண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிற மாண்டவரை சோதரிக்கிற கத்தாவே, இந்த அருமையான கத்தாவே, இந்த வேலையில கூட கத்தாவே அப்பா மிஷனரியோட அப்பா நாளையில கூட ஆண்டவரே நாங்கள் கத்தாவை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்க சோதரிக்க ஆண்டவரே ஜெபிக்க கத்தாவே நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே. ஆண்டவரே அப்பா ஒருமனப்பட்ட ஆவியோடு நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்க ஆண்டவரே நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான்னு சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக அந்த நாளில் கூட கத்தாவே எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்தக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே. மாராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அப்ப ஆண்டவரே வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே. ஆண்டவரே அப்பா எவ்வளவு அந்த மிஷனரி ஆண்டவரே அப்பா சங்கங்களில அப்பா சபைகளில அப்பா வட இந்தியா பகுதியில ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவரே ஆராதிக்க முடியல, ஆண்டவரே ஜெபிக்க முடியல, ஆண்டவரே பல விதமான தடைகள் உண்டு ஆண்டவரே அப்பா. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு கத்தாவே எங்களுக்கு கொடுத்த ஈசப்பா இந்த வாய்ப்பா நன்றி செலுத்துகிற கத்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்கிற கத்தாவே ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே நீங்க இடைப்படுங்கப்பா. பரிசுத்தாவின் இடைப்படுங்க, எங்களை பலப்படுத்துங்க கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர சபையை கட்டக்கூட கத்த இந்த பகுதியில் கூட ஆண்டவரே நீங்க எடுத்து அந்த வளமையா பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துங்க கத்தாவே. இந்த சபையில் உள்ள கத்தாவே வாழை பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பெரியவர்களுக்காக அப்பா சோதனை கத்தாவே. ஆண்டவரே பெண்களுக்காக கத்தா ஆண்களுக்காக வயசான உள்ள ஆண்டவரே சோதனை ஐயாமாருக்கு அம்மாமாருக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே இந்த சபையில கூட கத்தாவே அப்பா அப்பா உழைத்து கொடுத்தான பாரத்தை ஆண்டவரே தாகத்தை நாங்கள் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தாவே இன்னும் நாம் மாத்திரம் மையப்பட வேண்டும். ஆண்டவரே கத்தாவே நீ எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே பிள்ளைகள் கத்தா வாலிபுள்ள உள்ளத்துல கத்தாவே நீங்கள் ஆண்டவரே செய்கிற அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு வசனம் இந்த உள்ளத்துல பேசி ஆண்டவரே இயேசுக்காக கத்தருக்காக பாரத்தை அந்த மிஷனரி தாகத்தை ஆண்டவரே நீ ஊற்ற போற தேவைக்காக நன்றி செலுத்தும் கத்தாவே துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்த நீ பொறுப்போடுப்பா, பெரிய காரியம் செய்ப்பா சொல்லும். ஆண்டவரே எங்களை கத்தாவை பர்சன் இடைப்படுங்க, கத்த பலப்படுத்தும். எல்லா துதிகளுமே நீ தேவனா கத்தரிக்கை செலுத்துகிறோம். இயேசு மூலம் பிதா. சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். கம்மன்னு உட்கார மாட்டேன், நான் சும்மன்னு இருக்கவும் மாட்டேன். கம்மன்னு உட்கார மாட்டேன், நான் சும்மன்னு இருக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசு ராஜமல்ல மிக சமீபம், அதையே எடுத்துக்கொள்ள ஒரு ஏன்னா இயேசு ராஜமல்ல மிக சமீபம், அதையே எடுத்துக்கொள்ள ஒரு அடைவேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான்
இயேசு நாமத்துக்கு சொல்லுவேன். நாடு நகரம் படித்து வீடு பார்க்காம நானும் நாதன் இயேசு நாமத்துக்கு சொல்லுவேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். வீடுகளிலும் சொத்துவரசல் நினைக்காம நானும் வீதி வீதியா ஓடி சத்தியம் சொல்லுவேன். வீடுகளிலும் சொத்துவரசல் நினைக்காம நானும் வீதி வீதியா ஓடி சத்தியம் சொல்லுவேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். பட்டம் படிப்பு பதவி பெருச பார்க்காம நானும் தியாகமாக ஊழியம் செய்வேன். பட்டம் படிப்பு பதவி பெருச பார்க்காம நானும் தியாகமாக ஊழியம் செய்வேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். ஓ சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். கம்மன்னு உட்கார மாட்டேன். நான் உம்மன்னு இருக்கவும் மாட்டேன். கம்மன்னு உட்கார மாட்டேன். நான் உம்மன்னு இருக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஏன்னா இயேசு ராஜ்யம் வருக மிக சமீபம். அதையே எடுத்து சொல்ல ஒரு அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். ஓ ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்மன்னு கிடக்க மாட்டேன். நம்ம கை தட்டிடலாமா? அவனுக்கு சூப்பர். இப்போ இந்த ஸ்டார்டிங்ல நீங்க எல்லாம் ஒண்ணாயிட்டீங்க. யாரோட? ஏசப்பா கூட. நான் உங்க தம்பி தான். அப்புறமே கற்றுக் சொல்றேன் வயசா. இப்போ சொன்னி நீங்க ரசிக்க மாட்டீங்க. சரி, நம்ம ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடிச்சு காட்டணும். சும்மா கண்டமேனி போய் ஆடக்கூடாது. ஏசப்பா காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கருத்தான பாட்டுகள் எடுத்து இப்படி நாங்க போய் கருத்தான குடி போதை செய்து அதெல்லாம் நான் கூப்பிடுறேன். சரி, இப்போ கவனிங்க. இப்போ வெளிப்படுத்தல் 22:12 மட்டும் வாசிங்க. இடையில வசனம் ஜெபம்லாம் நடக்கும், கவனிச்சுட்டே இருங்க. இதோ சீக்கிரமா வருகிறேன். அவனவனுக்கு கிரியின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் யார் கூட? நம்ம ஒவ்வொருத்தரும் தங்க நம்மோடு இல்ல, என்னோட கூட, உங்களோட கூட. எவ்வளவு ருசித்து பார்க்க வேண்டிய தம்பி, சொல்லுங்க தம்பி. அப்படி சொல்லிட்டு அடிக்கீங்களா? யாருக்காக? சினிமாக்காக அடிச்சு கிடக்குமா? இன்னைக்கு சினிமா என்ன கொடுத்தாலும் அவ்வளவு பேருக்கு கொண்டு கிடக்கு. இப்பயும் கத்தி குத்தி சினிமாவில் புதுப்படம் வந்தாலும் கத்தி குத்தி கொலைதான். இப்போ பார்க்குற நம்ம பிள்ளை என்ன செய்வாங்க? நம்ம பிள்ளைகளுக்காக ஜோ பண்ணிக்கலாம். நம்ம வாலி பிள்ளை என்ன செய்வாங்க? செல்லு தட்டி தட்டி நேராக பெண்களும் ஆண்டுவோம். நேரம் எங்கே போகிறது தெரியுமா? முடியல கட்டத்தை எங்கே போகிறாங்க சொல்ல முடியுமா? ரயில்வே தண்டவாளத்துக்கு போயிடலாம். அதான் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். அவர் சீக்கிரம் வராது, விடுதலை கொடுத்தாச்சு.
நம்ம அவருக்காக ஏதாவது செய்யணுமா வேண்டாம்? ஏங்க 28 வருடத்துக்கு முன்பால கோயம்புத்தூர் போயில ஃபுட்பால் போயிருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு பெரிய குடியாகி போச்சு. 28 மணி குடி வேற, கடன் வேற ஒரு பக்கம், வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனிமேல் உயிரோட கொண்டு சொல்லிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தேன். ஏசா சிலுவை பார்த்து ஏசப்பா எல்லாம் கைவிட்டாங்க, 3 குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு பால் வாங்கி கூட காசு இல்லை, ஆனா நீங்க என்ன காப்பாற்ற தெய்வம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இயேசு பார்த்து நீதிமன்றங்கள் 28 சொன்ன பிரகாரமாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவங்க ஏற்றுக்கிறதும் அறிக்கை செய்து விட்டு இறங்க பெறுவான்னு சொல்லி சின்ன வயசுல சேட்டை எத்தனை கொஞ்சமா பண்ணுவோம். நீங்க யாராவது சேட்டை பண்ணா மட்டும் கை பண்ணாதவங்க அவ்வளவு பேரும் என்ன செய்வோம், சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அம்மா அப்பா கேள்வி நம்ம அம்மா அப்பா கவனிக்கணுமா? ஆனா உன் தாய் தப்புன்னு கனம் பண்ணு, நீ போய் செய்ய நீங்க ஆரம்பிச்சுங்க. அப்பா அம்மா எப்படி நீங்க பண்றீங்களோ உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆசனம் தேடி போய் எங்கேயோ போய் தொலைச்சி விட்டாங்க. 10 மாசம் வந்து அந்த தாய் எத்தனை பேர் கவிகளை சொல்லி நம்ம அப்படிப்பட்ட ஆளை போய் இருந்துச்சுங்க ஏன் சொல்லுங்க நேசிக்க அப்படின்னு பயப்படாத காலத்தாங்க நான் சொல்றேன். உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாமே. வாழ்க்கையை பத்து பண்ண என்ன இன்னைக்கு கொண்டு வந்துட்டார்ல, கொஞ்சம் சிந்திக்கலாமா? நம்ம எல்லாரும் சொல்லும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாரு, அதுக்குள்ள அடிக்கடி நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிச்சோம். நீங்களும் சரி எங்களோட ஜெபிக்கோங்க. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் அப்படியே கண்கள் பண்ணி ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அருமையான ஒரு பாடல் நம்ம கேட்டோம்ப்பா. சும்மா நான் இருக்க மாட்டேன், பட்டி தட்டி நகரமெல்லாம் போய் இயேசுவின் அன்பை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி பக்தன் பாடினான். ஆண்டுகிறேன் பாடி ஆண்டவருக்காக அநேக ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலே இளைப்பாளருக்குள்ளாக சென்றிருக்கும் ஆண்டவரே, அருமையான ஊழியர் மோசஸ் ராய்சேல் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் பல பாடுகள் மத்தியில, துயரத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டவர் நீர் சமாதானத்தின் சந்தோஷத்தையும் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையினுடைய நிச்சயத்தை பரலோகத்தில் நீர் ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை ஆண்டவரே நீர் எங்களுக்காய் பட்ட பாடு மரணத்தின் மூலமாக எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக இந்த பூமியில அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தராகிய இயேசு ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீரே, நன்றி. இன்றைக்கும் துன்பத்தின் வாயிலாக, கண்ணீரின் வாயில, துன்பத்தின் வேதனையிலே, பிரச்சனையிலே, கடல் பிரச்சனையிலே, போராட்டங்களிலே கடந்து செல்கிற ஒவ்வொரு எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கல்வாரி அண்டை வர வேண்டுமே, கர்த்தர் உண்மை காண வேண்டுமே. எசப்பா எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துறோம். நாங்க பண்ணின புண்ணியம் எல்லாம் நீர் கர்ப்பத்தின் நடுவரை நாங்கள் உருவாகும் முன்னே நீர் எங்களை பேச்சொல்லி உமக்கிட்ட அழைத்திருக்கீங்க, நன்றி அப்பா. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய அன்பை பிறருக்கு அறிவிக்க அநேக கிறிஸ்துவனை நடத்த அந்த கிருபை தாரும். எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் இதாமே, ஆமென். ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே FMBB மிஷனரி சுவிசேஷ ஆமென் பிரெஞ்ச் மிஷனரி சுவிசேஷ இயக்கத்தின் மூலமாய் கர்த்தர் செய்த மகத்தான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய டீமாய் வந்திருக்க வேண்டும். ஒரு சில காரணத்தின் நிமித்தம் வர முடியல, வருகின்ற நாட்கள் அதை செய்வார்கள். தொடர்ந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து கர்த்தரின் நாமம் மகிமைப்பட்டு காலங்கள் கடந்து போனவே
வானோட்டும் தேவனே பரலோகராஜனே வானோட்டும் தேவனே இனிமேலும் திகிடமாட்டேன் என் இயேசையா இனிமேலும் திகிடமாட்டேன் எங்கள் பாவினா இனிமேலும் திகிடமாட்டேன் காலங்கள் கடந்து போனதே நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் வல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் வல்லவே நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் வல்லவே நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் வல்லவே காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா இருந்து கொள்ளாமல் உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணாகவே கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரே சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார் தயவுடனே உன்னை தாழ்வடைந்தார் சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார் தயவுடனே உன்னை தாழ்வடைந்தார்
இது உண்மையே என்னுடைய வாழ்க்கை நடந்த உண்மை சம்பவம். ஏன் கதை அப்புறம் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னால நாங்க அது என்ன ஒரு தம்பி கத்தியில பெரியபாளையம் பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் ஊழி செய்வோம். நாங்க தொடங்கியாச்சு. ஒரு பாஸ்டர் உள்ளூருக்காரு, அவரு எங்களை கூப்பிட்டு நடத்திருக்காரு. 8 ரவுடியா உண்மையா நடந்துங்க. இந்த பாட்டி என்னையும் அள வச்சுக்கணும்னா நிச்சயமா உங்களையும் அள வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசு அப்படி நம்மளை ரத்தம் கொடுத்து கழிவு காட்டி கொடுக்காம, யாருக்கும் காட்டி கொடுக்காம அவர் தலையில நம்ம சாபத்தில் ஏற்றார். அதுக்காகத்தான் உயர்ந்த வரைக்கும் ஒரு எழுப்பி ஒன்று செய்யணும் தான் நாங்கள் அத்தனை பேர் பிரபலம் நடந்துக்குது. கடைசி பிரபலம் போட்டு நாங்கள் முடிக்கணும். அப்புறம் ஜோமனி முடிக்கணும். 8 பேர் அப்படியே பைக்ல போய் சுத்துறாங்க, அங்க விடுறாங்க, விரட்டுறாங்க. கடைசியில இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. 8 பேர் அப்படியே வந்தாங்க. ஒருத்தன் போய் அந்த பாத்துல வயிற்றுல கத்தி வச்சான். கத்தி வச்சுட்டு இருக்கான், பேசுறான், நீ எப்படி கேட்கலாம். ஆனா அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அப்படியே ரோட்ல வந்தான். இந்த பக்கம் ஏசுனாரு, இந்த பக்கம் செல்வேன். எப்படி இருக்கு பாருங்க. நடுவில் நான் இந்த பாட்டு கனெக்ட் பண்ணிருக்கேன். என்ன பெருமை பெற்று நான் சுத்தா தூக்கி 68 வயசுக்காரன் நான் பாருங்க. தொட்டு கும்பிட்டு போறான். எப்படி மாற்றணும் பாருங்க. எதைய ஏசு பாக்குற நம்மளை பாக்குற கீழே தரையை தொட்டு கும்பிட்டு இப்படி போறான். ரவுடி ரவுடி உள்ளத்துல ஆண்டு பேசினாரு. அதை கத்தி வச்சோன்னு மனம் மாறி இருந்துச்சாங்க. நாங்க உடனே பேக் பண்ணி அவசரமா வந்துட்டோம். அதுக்கு மேல நீங்க அந்த பாசத்துக்கு நைட்டு போன் பண்ணி கேட்டான். பாச ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைண்ணே, எல்லாம் ஆண்டு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. அலையா அப்ப நம்ம எல்லாரும் இந்த ஒவ்வொரு அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலும் கருத்து இருக்குது. நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா வேத வசனம் தான் அப்படியே கொடுத்தாங்க. கொஞ்சம் சிந்திக்கலாமா? இது உயிர்ப்பிக்கிற பாட்டு. இன்னைக்கு நான் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஆடுற காரணம் இல்லைங்களா? 28 விதமான குடிபாடு ஒரு பக்கம், அப்புறம் என் மகளுடைய வியாதி ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் வாழக்கூடாதுன்னு சொல்லி கவலையோட துக்கத்தோட வாழ்ந்தேன். நான் ஏசிட்ட வந்த உடனே ஒரு புது வாழ் கொடுத்தாரு. அப்ப கொடுத்தோடனே டிரைவர் வேலை, எனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு, புதுவாக வேலையெல்லாம் போயிடுச்சு, பிடிச்சிருந்தாரு. டிரைவர் வேலை கிடைச்சது. டிரைவர் வேலைக்கு போனா மறுபடியும் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? நம்ம சும்மா பயங்கரமா குடி. 13 வருஷம் லாரி டிரைவரை வேலை பார்த்து கார் ஓட்டி குடியாதான் போச்சு. வீட்டுல நிம்மதியா இருக்கு. அப்பதான் கோயம்புத்தூருக்கு இந்த நவநீத டீம், நண்பர் செஞ்ச டீம் அங்க வந்துச்சு. அந்த ஊழியத்தை பார்த்து நம்ம வடஇந்திய நாட்டு ஊழியத்தை பார்த்து ஏழை மக்கள் சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. அவங்களை போய் குளிப்பாட்டி, அந்த ஏழை பிள்ளைகள் குளிப்பாட்டி முடியெல்லாம் வெட்டி விட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. 14,000 பிள்ளைங்க படிக்க வைக்கலாம். கவர்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டில் வர காசுல நிறுத்திட்டாங்க. நம்ம அப்படி இல்லை. நண்பர்கள் சுற்றி ஜப்புలు இந்தியாவில் கொடுக்குற காணிக்கை வச்சு இந்தியா மக்கள் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஓடிட்டே. யாரும் ஏமாத்த, நீங்க கொடுக்குற பணம் கண்ணீரோட அங்க ஊழிட்டு போகுது. அதுல நானும் ஒருத்தன், என்னையும் காப்பாற்ற ஆண்டு செஞ்சாங்க. எனக்கு டிரைவர்களை வந்து எப்பவுமே இல்லை, 3 மாதத்துல ஃபுல் டைம் ஆகி இன்னைக்கு 28 வருஷம் ஊழியத்துல வெற்றிகரமா ஆண்டு கூட்டிட்டு போனாங்க. அதனால தாங்க திருவிழா சொல்றது. எத்தனை பேர் என்னை அடிக்கிறதுக்காங்க. போன வாரத்துல கோயம்புத்தூர் ஊழிட்டு போயிருக்கோம். ஒரு பஞ்சர் கடையில் உட்கார்ந்து பஞ்சர் காசு பிடிச்சு வண்டியில வேண்ட பெரியவன் அது 10-15 பேர் போவோம். அப்போ ஒரு 5 கிறிஸ்தவ ஹிந்திக்காரங்க இருக்காங்க. நான் போய் டிராக்ஸ் சும்மா இருக்கு. நான் எப்பவுமே டிராக்ஸ் வச்சு கூட வச்சு பாருங்க. எப்பவுமே தயவு செய்து எல்லாரும் கையில எதுவே கையில டிராக்ஸ் வச்சுக்காங்க. ஏன்னா ஒரு ஆத்மா மூலமா கிடைக்கும். அவங்க வாங்கினாலே வாங்க. சரி, இங்க பாருங்க, நிறைய வச்சிருப்பேன். இந்த பைக்ல பைய அழுத்தான், பைக்ல வச்சிருப்பேன், கரஞ்சையும் வச்சிருப்பேன். இப்படி அந்த ஹிந்தி டிராக்ஸ் கொடுத்தோன்னே எப்படி சொல்றாங்க, உள்ள ஒட்டே ரவுட்டி மாதிரி பெருக்கி கொடுக்குற மாதிரி இருப்பான். வயல்வான் மாதிரி ஒரு விட கழிவு. அவன் வேற அவனுக்குள்ள விசாசத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு 2 நாளையும் தள்ளிட்டான். எனக்கு வலிக்கல இருந்தா நான் வந்த கோபுறேன். நீ யார் புரியுது டிராக்டர் திருப்பி முடிச்சிட்டான். நாங்கள் 1/2 மணி நேரம் அங்கே நிம்மதியாக எலக்ட்ரிக் ப்ராப்ளம். அப்பெல்லாம் ரெடி பண்ணி போறதுக்குள்ள 1/2 மணி நேரம் எப்படியும் அடிக்கணும் அப்படிலாம் போயிட்டான். யாரை என்ன அடிக்க, என்னை அடிச்சா ஏற்ற படிச்ச மாதிரி அவர்கிட்ட வேலை கல்ல. அவர் சும்மா விடுவாருன்னா வாயை கொத்திட்டு இருந்தா கட்டணும்.
ஏசப்பா ஆண்டவரே இப்படிப்பட்டால் அடுத்தால் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நமக்கு திருந்தணும். வேற எங்கேயா மாட்டேன் இப்படித்தான் ஒரு நாள் வடஞ்ச ஒழிக்கு போயிட்டு வரும்போது நான் தாம்பரத்தில் வந்து ஒரு காலை தெருவில் பசங்க நாம தனியாக போனோம் பைக்கில். ஒரு ஒரு புதுசாக என்ன செஞ்சா கெட்டவாத திட்டுன்னு திட்டுவான். நான் ஜோமிக்கு சப்பா நீ ஒரு மாதம் இங்கே வந்து சொல்லுவேன், நான் அவன் இங்கே இருக்கக்கூடாது வேற எங்கேயா தலைவணித்தால அதே மாதிரி ஒரு மாதம் போயிட்டாங்க. அவனை ஆளவே தான் திருப்தியா சொல்லி போயிட்டு வந்தான். பைத்தியங்கன்னா அடுத்த வேலை சாப்பாடுக்கே வழியில நம்ம உயர்த்தி கொடுத்தாலே இந்த ஆண்டவரை நம்ம மயப்படுத்த வேற என்ன நமக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களையும் காப்பாற்றுவாரு, உங்க கணவரை காப்பாற்றுவாரு, பிள்ளைகளை காப்பாற்றுவாரு. இப்போ நிறைய டைம் எது கொடுத்தீங்க தெரியுமா? எல்லாரும் செல்ல தட்டி தட்டி மண்டை குழப்பிக்கிறாங்க. இப்ப மண்டை உள்ளே குழம்பு போய் பைத்தியம் பிடிச்சி நிறைய பேர் ரோடோட அலைகிறாங்க. கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாமா? செல்லுக்கு தயவு செய்து ரொம்ப டைம் இருக்குது. முக்கியமான பாருங்க வீட்டுலாம் ஜோம் பண்ணலாம். வாலிப்பிலே விளையாட்டு பார்த்து கடந்துருச்சு. வாலிப்பிலே நீங்க குறைஞ்சிட்டே இருக்கு, லட்சக்கணக்கு இறந்துட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு அணுகிறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சாரைகள் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், பெரிய பெரிய மோசமான வாழ்க்கை நடக்குது. லாக்டவுன் இருந்த போது பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் நம்ம ஏழைகள் அப்படி பத்தாம விவசாய போராட்டம் முடியாம எவ்வளவு வேதனை. கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாமா? இன்னைக்கு நம்மளை கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிறார். எதுக்கு? அவருடைய நாமத்தை சொல்றது. நீங்க சொல்லி பாருங்க, அப்புறம் வாங்குற காலையில் கொடுக்கணுமா? கோயிலுக்கு கொடுக்கலாம், அப்புறம் இல்லாத செய்யலாம். கொடுத்தோம்னா அங்கே திருப்பி டபுளா வரும். நான் அப்படி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மிஷினரியா வந்ததுலேருந்து ஆரம்பத்தில் வந்ததுல ஒரு 10,000 ரூபாய் கடன் ஆச்சு. நான் ஒப்பு நடுவேன், நான் ஒழுங்கா தசமம் காணிக்கணும் கொடுத்துவேன், எனக்கு கடன் வரக்கூடாது. இன்னைக்கு எத்தனை வருஷம்? ஒரு 23 வருஷம் கடனே கிடையாது. இல்லையா? இன்னைக்கு கடன் கிடையாது. உங்களுக்கு பணம் சேர்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு மட்டும் செலவு பண்றேன், எனக்கு என்ன சேர்த்தது கிடையாது. இப்ப ரிட்டர்ட் ஆயிடுச்சுல்ல, ஒரு ஆள் சம்பளம் காட்டு என் மனைவிக்கு மட்டும் தான் வரும். எப்படி நடக்குது? ஆண்டவர் நடத்தாரு. எங்களை தொடர்ந்து குறைஞ்சிக்கலாம். ஆனா ஆண்டவர் என் வயசுக்கு ஒரு 4 வருஷம் இருக்கு. அது இருந்தாலும் பாருங்க பிறகு எனக்கு 68 வயசு இருக்கு. ஜோம் பண்ணிக்காங்க, கொஞ்சம் முழங்கால் நீங்க போட்டுருக்கேன். ஆனா இங்க வந்து தான் கொடுக்குற பலன் வேற, அவர் கொடுக்குற பலன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடி இருக்காங்க. இல்லை தம்பி, தம்பி எல்லாம் எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம். இவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து சேர்ந்தாரு. இப்ப 10-15 பேர் வந்துட்டாங்க. இவர் ஜெபிக்கிறவர் என்ன காமிச்சிருக்கேன் ஜிபி எங்க கூப்பிட்டாரு வேலை டைட்டாக நம்ம வந்து வரா சாப்பிட்டு கவனிங்க. அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை சிந்திக்கலாமா? உனக்காக ஏசுகிறது, நீ தேடும் நிம்மதி ஏசுகிறது மட்டும் உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது. கவனிச்சீங்களா? வேற எங்கேயுமே கிடையாது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டும் பிரயாசம் இதுதான். சொத்து சொகை எல்லாமே ஏசு கேளுங்க, அவர் தருவார். நீங்க யாரையும் நம்ப வேண்டாம், எதை கேட்டாலும் ஏசப்பாடு கேளுங்க. கவனிக்கிறீங்களா? ஏசப்பாடு கேளுங்க, அவர் தருவார். மற்ற 7 வாசிங்க, டக்குனு வசனம் வாசிக்கலாம். ஏன்னா ஒரு பாட்டு வசனம். கேளுங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டிகள் திறக்கப்படும், தேடுங்கள். நம்ம என்ன செய்யலாம்? கேட்டு தேடி பார்த்து வாங்கிக்கணும். ஏசுதான் சொல்றாரு, நான் சொல்ல. அப்ப நம்ம என்ன செய்யுங்க? அப்படி கேட்கணும். அடுத்து மத்திய 5:9 வாசிங்க. மலை பசங்க என்ன சொல்றாங்க? யாருங்க? யாரு? நம்ம போல ஜனங்கள நமக்கு சமாதானம் தந்துட்டார்ல. அப்ப அந்த சமாதானத்தை மற்றவங்க போய் சொல்லணும். அதான் மிஷினரி செஞ்சுட்டு இருக்காங்க. மிஷினரினா இன்னைக்கு இந்தியாவில் ஜெபிக்கிற மக்கள் சர்ச்சைலாம் கிடையாது, இல்லாம அந்த காலத்திலே தோமம் வந்ததுலேருந்தே மிஷினரியா வந்தவங்க தான் இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. அதனால நம்ம அச்சு கண்டுபிடிச்ச பயிர் வச்சு நம்ம ஆளு தான் சீகன் பால். எவ்வளவு தியாகம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அச்சு கண்டுபிடிக்க வெயில் எல்லாம் போய் நிற்க யாரும் கண்டுக்கவே அந்த காலத்துல. தமிழ்நாடு போய் தமிழ் எழுதி படிச்சு கையில ரத்தம் வந்துடும். அப்பெல்லாம் மணல் எழுதுவாங்க. அப்படி படிச்சு அச்சு கண்டுபிடிச்சு இடையில தீவிர வச்சாங்க. மறுபடியும் கண்டுபிடிச்சு பொம்பளை தான் ஃபர்ஸ்ட் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு பெண்கள்லாம் எப்படி டாக்டர் இருக்காங்க, ஐடியாஸ் டாக்டர் இருக்க பாருங்க. ஐடியாஸ் வெளியூர்ல எவ்வளவு பெரிய மதிப்பு பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட வேணுமா? வாலிபுல இருக்கீங்களா? சிந்திங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஏசப்பா உறுதிக்க மாட்டீங்கன்னா அது அதை விட உயர்த்தியோ. அது நம்ப சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாதுகாப்போட ஜெபத்தோட எல்லாமே நடக்கும். சரி, அடுத்து கவனிக்கலாம். கவனிங்க. அப்ப அடுத்து
மத்திய 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாகிறீர்கள். உங்களை என்னை பார்த்து உப்பா சாரம் போனால் எதனால் சாரம் ஏற்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனசுல விதிப்படுத்த ஒளிய வேற ஒன்று போதவங்க. பாத்தீங்களா, ஏசப்போ உப்பா வந்தார் சிலுவையில. பாருங்க எத்தனை தியாகம். உப்பா வந்தனால நமக்கே உப்பை கொடுத்தாரு. அப்ப நம்ம உப்பு போட்டு அளவா உப்பு போடாம டேஸ்ட் இருக்குமா? குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் வீட்டுல எத்தனை செஞ்சுக்கிறது இல்ல. உப்புலாம் போட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, ஒதுக்கி வச்சுக்கீங்களா? அப்ப உப்பு எவ்வளவு ருசி தேவைப்படுத்தாரு. ஏசப்பா நமக்கு உப்பை கொடுத்தாரு. ஆத்மா மக்கள் தான் எஞ்சிடும். உள்ள போடணும், உப்பு போடணும், ஊருக்குள்ள போடணும், வெளியில் போகணும், எங்க வேணா போகணும், சேர்த்து போகணும், தனியா போயிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். பெண்கள் தனியா போற வேலையில நிப்பாடி உங்க உயிரை போயிடும். ஓவர் மேக்கப் உங்க உயிரை போயிடும். தயவு செய்து இதுவரைக்கும் நீங்க எப்படி கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நியூஸ் வருது. உங்களை காப்பாற்ற அப்பா அம்மா வர முடியாதுமா, நீங்க தான் அழுவீங்க. வாழ்க்கையில் இருக்காங்களா? வாழ்க்கையில் இருக்காங்க. குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைகள் பாஸ்போர்ட் வெட்டி வைக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைகளும் கவனமா கவனிக்கணும். அசால்ட்டா இருக்காது. ஏன்னா அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு தராரு. அதனால நம்ம அடுத்ததை கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாமா? அடுத்து மத்திய 21 சொல்றாரு, மேலும் நீங்க விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்துல எவ்வளவு கேட்பீங்களோ பெறுவீர்கள். பாத்தீங்களா? கொஞ்சம் சிந்திக்கலாமா? 2010 டெங்கு வந்துச்சு. கர்நாடகா மொழிக்கு போகும்போது எனக்கு டெங்கு வந்துச்சு. டெங்கு ஒரு பஸ் கடிச்சிது. சுகம் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் இருந்தேன். 10 நாள் 10வது நாள் இது முடியாதுட்டாங்க. எல்லாம் கவுண்டிங் இறங்கி போச்சு. ஏசப்பா என்ன போல குடிகாரங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு கோடி சொல்லிட்டு நினைக்கிறேன், நம்புறேன். இது இருந்துமா இதே கூட போயிருக்கல. நீ ஒரு கோடிக்கு மேல நான் சொல்வேன், குடிகாரங்க ஏசப்பா உயிர் பிச்சை குட்டியா போவேன் சொல்லி ஜெபிக்கிறோம். நான் என் ஒய்ஃபு காலையில குதிக்கிறோம். உடனே என்ன இருக்கு, காலையில பிளட் போய் செக் பண்ணி போடுறாங்க. 9 பாட்டில் ஒயிட் கவுண்டிங் உள்ள இறக்குனாங்க பாடி. அது வரைக்கும் உயிர் வரல. இந்த கொலேச 2:15 வாசம் சொல்லி ஜெபிச்ச உடனே காலையில அது பாட்டில் கவுண்டிங் தன்னாலே அல்லையா செத்து போயிருக்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு? இயேசு என்கிற பேர் ஒரே நாம் நீங்க எழுதி வச்சுக்காங்க. கொலேச 2:15 தம்பியம்மா எல்லாம் சொல்லுவாங்க, எங்க டீம்ல எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஓட்டுற வேன் பெரிய வேன் நண்பர் செஞ்சு இந்த வசனம் சொல்லாம பொன்னான பாடி இந்த வசனம் சொல்லி எங்க வண்டி இந்தியா முழுவதும் போகும். எத்தனை ஆபத்தெல்லாம் வந்து அது அப்புறம் போனேன். உங்க மக்கள் நிக்கிறதுனா உயிரோட இருக்குன்னா டெங்கு வந்து செத்து போயிருப்பாங்க. 2017 நவம்பர் மாசம் எல்லாம் எழுதிட்டாங்க. படுத்து படுக்க என் வாழ்க்கையிலே 10 நாள் சாப்பிடாம இருந்தது அன்னைக்கு மட்டும்தான். நான் சின்ன வயசுல இருந்து ஆண்டு உயிர் பிச்சை கொடுத்து மத்தியில் வர வச்சிருக்காங்க. கொலேச 2:15 வருஷம் எழுதி வச்சுக்காங்க. வீட்டுல வைங்க சாபம். ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை வந்து நம்ம நீங்களாக்கி மீட் பண்றாங்க. அப்படியே கண்கள் வந்து ஜெயிக்கலாமா? வெளியே பாடி ஜெபம் பண்ணுவாரு. கண்களை வந்து ஜெபிக்கலாமா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்ச நேரம் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மள வாழ்க்கையில எப்படி ஈடுபட்டார், எப்படி நம்மளை சந்திச்சு நம்மள ஆண்டவருடைய பிள்ளையா மாத்தினாங்க. பாவியான நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தரமா நம்ம மாற்ற கொண்டிருந்தோம். நம்மளும் என்ன பண்ண நாட்டுகள் நம்மளை தொட்டு நம்மளுடைய அவர் ரத்தத்தினால கல்வி சுத்திகரித்து எவ்வளவு பெரிய கிருபல்ல. இதை நம்ம சிந்திக்கலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான காரியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளே தயவாக மன்னிச்சு அவருடைய பிள்ளையா தெரிஞ்சு கொண்டு ரத்தத்தினால கல்வி சுத்திகரித்து நம்மளை மனிதனாக மாற்றி நம்ம சமாதானம் கொடுத்து உலகத்துக்கு மென்னும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி சொன்னாரு. நம்மளுடைய கடமை, பிரதான கடமை, நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கடமை நம்மளுக்கு உண்டு. எல்லா கடமை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிரதான கடமை என்னன்னா, நீங்க உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்க பிரசங்கிக்கலாம் சொன்னாரு. உலகப்பெரிய கிருபை நம்மளை நம்பி ஆண்டவர் தான் பண்ணாரு. இந்த பொறுமை நம்ம கொடுத்துருக்கிறாருங்க. பவுல் சொல்றது போல சுவிசேஷம் என்பது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அவருடைய பசுத்த பவுல் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதன் உலகாரங்க அடிக்கிறதுக்கு உலகாரங்களை நொறுக்கிறதுக்கு நம்ம உத்தரவு வாங்கியிருந்தார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவரையும் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரையும் ஒரு உலகாரனை மாற்றி எவ்வளவு திறமையாக அந்த உலகம் முழுவதும் பயன்படுத்தினாங்க பவுல. அதே போல இந்த நாள்ல கூட கண்களை மூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார்கள். நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய சோர்வு, நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அதன் மத்தியிலும் நம்மளை கர்த்தர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறாங்க. அப்படி ஒரு
தேவன் அவர். அவருடைய ஊழியத்தை அவருடைய ராஜ்யத்தின் பணி செய்யறதுக்கு நம்மள போய் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? அந்த கிருபையை நம்ம ஒருபோதும் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. ஒருபோதும் விட்டுறக்கூடாது. சபையில நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கும்போது அவருடைய நம்மளும் அந்த ஊழியக்காரங்க தான். ஊழியக்காரனா வந்து பாஸ்டுங்க பெரிய பெரிய ஊழியர் அப்படிலாம் இல்லை. அவர் அன்பை தெரிஞ்சு வந்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் பிள்ளையா வாழுற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஊழியக்காரங்க தான். அதனால எல்லாருமே ஊழியக்காரங்க தான். இயேசுவ பிள்ளையாக நம்ம அவருடைய பிள்ளைலாம் இருக்கு, எல்லாரும் ஊழியக்காரங்க தான். அதனால இந்த வேலை வந்து பாஸ்டோட வேலை அவங்க நம்ம நினைக்கவே வேணும். நம்மளால கொஞ்சம் ஊழியத்தை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவாங்க, ஆண்டோட அன்பை சொல்லணும். சொல்லி அவங்க என்ன பண்ண அவருக்காக நம்ம ஏதாவது செய்யற பாருங்க. ஆண்டவரே சோதரப்பா, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூட ஆண்டவரே சோதரிக்கிறப்பா, ஆண்டவரே அண்ணனுடைய செய்தி ஆண்டவரே சாட்சியை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க. அந்த நாள் ஒப்புக்கொடுங்க. நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யற பாரதி ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் போட்டுருப்பா. கூட்ட போறதுக்காக நன்றி சொல்றோம். நீரே பெரியவர், பெரிய மாற்றும் ஒரு காட்சி கொல்கதாவின் காட்சி. அந்த காட்சிகளிலே தான் எத்தனை மகிமை! இதோ இந்த பாடல் நம்மை கொல்கதா மலைக்கே அழைத்து செல்கிறது. கொல்கதா மலை மேலே நான் ஒரு காட்சி கண்டேன். உரை நடுங்கி துடித்தெழுந்தேன். சிறுவையை கண்டேன். பாய்ந்தோடுதே ரத்தம் மாறாய். பார்க்க முடியுமோ அந்த கோர காட்சி?
ஓங்கி அழைக்கின்றார்.
உங்கள் பாவங்களாலும் உங்கள் இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்து உங்கள் பாவங்களாலையும் கொலேசர் 2 உங்கள் மாம்ச விருத்த சேதம் இல்லாமையினாலே மருத்துவனாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கம் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரியாகும் கட்டளையால் நமக்கு விரோதம் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நல்வராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துறைத்தங்களையும் அதிகாரம் வந்து வெளியகமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவிலே விட்டு சிறந்தார். இயேசு உங்களை நீ காப்பாற்ற சிலுவையின் உபதேசங்கள் பிறகு மன்னிப்பது விசுவாசின் அடிப்படை குணம் நலமாகும். லோக 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவனுக்கு மன்னியும்
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். மற்றவர்கள் நமக்கு எதிராக தீமைகள் செய்யும் பொழுது நமது உள்ளத்தில் அவர்களை குறித்து ஒரு கசப்புணர்வு ஏற்பட ஆரம்பிக்கிறது. அவர்களை முழு மனதோடும் மன்னித்தால் அன்றி இக்கசப்புணர்வு நீங்காது. தொடர்ந்து அதே கசப்போடு இருந்தால் நமது மனதில் அமைதியை இழந்து விடுவோம். அது நம் உள்ளத்தை கரைப்படுத்தியும் விடுகிறது. அப்படிப்பட்ட ஒருவன் தன் வாழ்நாளின் கடைசி பகுதியை சமாதானத்தோடு கழிக்க இயலாது. நமது மரணத்துக்கு பின் நாம் யாரையும் மன்னிக்க முடியாது. ஆகியனாலே இப்பவே இன்னைக்கே யாராவது மன்னிக்க நம்ம உள்ளத்துல அப்படியே மன்னிப்பு ஆடுவது கேட்கணும். மற்றவங்களுக்கு மன்னிக்க எனக்கு அந்த உள்ளத்தை தாங்க கேட்கும். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தம்மை சிலுவையில் அறிந்தவர்களின் மீதுள்ள கசப்பை நீக்கும்படியாக தமது பிதாவினிடத்தில் அவர்களை மன்னிக்கும்படி வேண்டினார். அநேகர் தாங்கள் செய்யும் தீமையான காரியங்களின் கொடூர விளைவுகளை அறியாமல் அவற்றை செய்து விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் மன்னிக்கப்பட தகுதியுள்ளவர்கள் தான். நம்ம ஆண்டோடு கேட்கலாமா? அன்பின் தேவனே, யார் எனக்கு விரோதமாக காரியங்கள் செய்தாலும் அவர்கள் மீது எனக்கு கசப்பு ஏற்படுகிறது. அவர்கள் செய்த தீமையான காரியங்களை எல்லாம் என் மனதில் அப்படியே இருக்கிறது. ஆனால் இன்று சிலுவையை நான் நோக்கி பார்த்த பொழுது அவற்றை எல்லாம் மன்னிக்க உணர்த்தப்பட்டேன். மனதார அவர்களை மன்னிக்க கிருபை தாரும். அப்பா, நாங்க மன்னிச்சாதான் உங்க பிள்ளையா வாழ முடியும். நாங்க மன்னிப்பு கொடுத்தாதான் நாங்க ஊழி செய்ய முடியும். நாங்க மன்னிச்சாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம. எங்களால மன்னிக்க முடியல, ஒருத்தரையும் மன்னிக்க முடியல. இன்றைக்கு சிலுவை காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சிலுவில கலனை மன்னித்து பலவத்து கூட்டி போயிட்டீங்களே, அதே போல எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து உங்களுடைய வாழ பேசிங்கப்பா. தயவு காட்டுங்க. ஆண்டவரை மன்னிக்கலாமா? இந்த காட்சி பார்க்க மன்னிக்கிறது எல்லாம் கேள்வி. உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிபட்டாரே. எங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உண்மையே பலியாக கொடுத்தீரே. இன்னும் ஒரு விஷயங்களை மன்னியும் அப்பா. உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. இயேசுவே, எந்தன் பாவங்களை மன்னியும். நேசரே, எந்தன் மீறுதலை மன்னியும். இயேசுவே, மன்னியும். நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மலை போல எங்களை துணிவதாக என்றாலும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அது நிழல் போல விலகிவிடுமே. எங்கள் உள்ளத்தால், எங்கள் உள்ளதால், எங்கள் சிந்தையால் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன தாழ்மையோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். மன்னியும் ராஜா. அறியாமல் நான் செய்த பாவங்கள் மன்னியும். புரிந்த மீறலை நீக்கிவிடும். அறியாமல் நான் செய்த பாவங்கள் மன்னியும்.
ஏற்றேன்